எல்லாருக்கும் சொல்றப்ப இந்த துறையை பற்றி நிறைய பேசிருக்கோம். நீங்க புத்தகங்கள் நிறைய எழுதிருக்கீங்க. இந்த கையளவில் ஒரு உலகம்ங்கிற விஷயம், மற்றது கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுதல் அப்படிலாம் இந்த துறையை குறித்தான ஈடுபாடு இருக்கு. இந்த துறை மறுபடியும் என்னுடைய தொழில் தான் காரணம். நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கும்போது நிறைய கணினிக்கு மிக அருகிலே இருந்த கணினிக்கு உள்ள உள்ள எப்படி வேலை செய்யறதெல்லாம் பற்றி அது தமிழ் எழுதலான்னு ஒரு சவால் இருந்தது. அதோட தமிழை அந்த கணிப்பை கொண்டு வருவாங்க. எனக்கு எழுத்துக்கு ரொம்ப இந்த கைட் அவ்வளவு தெரியாது. சில நானே என்ன எழுதிட்டு அப்புறம் தூக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பேப்பர் இருக்கிறப்ப பையன் எழுத்து வச்சு அது ஒரு வார்த்தை ஒரு தெலுங்கு பேப்பரே திருப்பிட்டே இருந்தாங்க. திருப்பி தமிழ் மாதிரி எழுதலாம் சொல்லி போட்டு அவர் மனதில் போட்டிருக்காரு. அவன் அவன் தெலுங்குக்கார போட்டுருக்காரு, சரியா தான் போட்டுருக்காருன்னு சொன்னாரா, கையில தான் போட்டுருக்காரு. அந்த மாதிரி கூட ஆயிடுச்சு. எழுத்து அந்த ஆரம்ப காலத்துல கையெழுத்துல எழுதுறது ஆரம்ப காலத்துல அந்த மொழியால் இளைஞர்கள் தூக்கிட்டு அவங்க ரொம்ப பண்ணுவாங்க. நான் எழுதிட்டு அதே மாதிரி இந்த பிஎட் அதாவது இங்கிலீஷ் எழுதுறது கூட இந்த பசங்க நீங்க என்ன எழுதிட்டு அது அதனால எனக்கு தமிழ் எழுத்துக்களை கணிப்பொறி மூலம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாச்சு. என்னோட கணிப்பொறி எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதனால தமிழ் ரொம்ப சுலபமான மொழி. கணிப்பொறிக்குள்ள ரொம்ப சுலபமான மொழி. எழுத்து கூட இல்லை. நம்ம போனேன்னு பாத்தீங்கன்னா 30 தான் புள்ளி கொக்கி எல்லாம் அதனால பார்த்து வரிவடிகள் பார்க்கும்போது 46 தான் கிடையாது. 46 அவங்க 26 52 58 ஆமா நமக்கு இந்த பெரிய எழுத்து அதனால ரொம்ப பயன்படுத்தி நிறைய காரிய இடங்கள் தமிழ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கம்ப்யூட்டருக்குள்ள தமிழ் 246 246 தெரியாத 240 ஆமா அக்கனாவது அது 1000 இருக்கு அப்படின்னு அது எல்லாமே ஆமா. அதான் கார்பரேஷன் தனியாவே சொல்லுவான். இலக்கணம் படிச்சு பாத்தீங்கன்னா 1370 சொல்லிடுவான்னு சொல்லி 269 கார்பரேட் வழியே சொல்லுவாங்க. அதான் ஜிடிபி சொன்னாரு. அது வேண்டியது இல்லை. இப்ப நீங்க பயன்படுத்தி பயன்படக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்களை மிக மிக சுலபமாக கணிப்பொறி மூலம் நம்ம அதை இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. கீபோர்ட்ல அந்த இன்டர்நெட் கோடிங் சொல்லுவாங்க. அது டேக் கல்வி பயணிகள் கல்வி மாநிலங்கள் என்னுடைய பங்குகளை அறிஞர் குழு இருந்ததுனால அதனால ஏறக்குறைய இன்டர்நெட் மூலமா தமிழ் இன்டர்நெட்ல மிக அதிகமா தமிழ் பயன்படக்கூடிய இந்திய மொழி தமிழ் தான். அதாவது தமிழ் தளங்கள் நிறைய ஈழத்தமிழர்கள் ஒரு மிக ஆர்வமாக இருக்காங்க. தமிழ் தமிழர் சிங்கப்பூர் வெளிநாட்டு தமிழர்கள் இன்டர்நெட்ல தமிழ் சைட் நிறைய இருக்கு. நானே அம்பலம் அமைச்சு எல்லாமே தமிழ் எழுத்துக்களை கணிப்பொறியை காட்டுவது ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால அது கணிப்பொறிக்கு ஏற்ற மொழி அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்டர்நெட் இப்ப சமீப காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. எதா இருந்தாலும் அது இல்லாமல் முடியாதுங்கிற மாதிரி அந்த ஒரு வைரஸ் ஏற்பட்ட போது பெரிய ஒரு சிகிச்சை ஏற்பட்ட உலகம் தமிழ் போச்சுங்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானமா இருக்கு. இந்த காலத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா இனிமே எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்டர்நெட் அல்லது கணிப்பொறிகளை பொறுத்தவரையும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பொறுத்தவரையும் 1990 இன்டர்நெட் தயார். சரி, 1992 தான் இன்டர்நெட் வேர்ல்ட் வைட் வெப் ஒரு கல்லூரியில் சின்ன ஒரு அந்த அதனால அந்த அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டாக பெரிய மாதிரி உலகம் பரவி. இப்போ இன்டர்நெட்டை பொறுத்தவரைக்கும் இன்டர்நெட்டுடைய ஒரு பாதிப்பு என்னன்னா இன்டர்நெட்ல நிறைய நான் பசங்க அந்த மாதிரி உலகத்தில் உள்ள அது முள்ள இப்போ நீங்களும் பார்த்துருக்கீங்க. கலர் எல்லாம் போட்டாங்க தமிழ்நாடு அது போட்டாங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எடுத்துட்டாங்கன்னா நிறைய டேமேஜ்
பேங்க் கிடைக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து கமித்த மாற்றமா இருக்கும். ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு சினிமா, ஒரு புத்தகம், ஒரு பேச்சு, எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் பேங்க் இருக்கிறதுனால அதனால வந்து எல்லா ஊடகங்களுடைய பாதிப்பு ஊடகங்களுடைய ஒரு அடையாளமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இல்லை. ஆமா, அதனால நான் சினிமாவே வரும். சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் போடுறது அந்த திருப்பி போடுவோம். ஆமா ஆமா திருப்பி போடுங்க. அதுக்கே திரும்பவே அதே போயிட்டு மூலமா நேரடியாக நெட்டு மூலமா மதுரை நீங்க உட்காந்துருக்கீங்க. நான் இந்த இது பாருங்க, எனக்கு வந்துட்டு சென்ட்ரல் படம் பார்க்கணும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கேட்கறது நெட் மூலமா இருக்க முடியாது. அதுக்குனால பேங்க்கு வந்து 3 மணி நேரம் படத்தை வச்சு அதை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு 6 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அது அந்த பேங்க் அதிகமாக சினிமாவுடைய அடையாளம் வரும், ஊடகங்களுடைய அடையாளம் வரும். அதை வந்து எங்க பார்த்து சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு வாட் இஸ் கோயிங் வேர், அதாவது காத்துல போறதெல்லாம் டேபிள்ல போயிடும், டேபிள்ல போறதெல்லாம் காத்துல போயிடும். அதுதான் ஆயிடுச்சு. ஆமா, செல்போன் அப்புறம் வந்து பிராட்காஸ்டிங் போறேன். பிராட்காஸ்டிங் வந்து டேபிள் வழியா போயிடுச்சு. சரி, முழுக்க அது வந்து 70 சேனல் 80 சேனல் அது மட்டும் நாங்க டிவி பேங்க்ல வந்துட்டு அதை அந்த மாற்றங்களை பார்க்கும்போது எதிர்காலத்துல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவ்வளவு வந்து திகட்ட நமக்கு வந்து அறிவு புகட்டு. அந்த அறிவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தோமா அது சும்மா வந்து என்ன வச்சா பார்த்துக்கிட்டோம் வந்து அது நம்மளுடைய மூளையோட வேகத்தை பற்றி மூளையுடைய லிமிடேஷன் சொல்றாங்க. அதனுடைய அதை பற்றி உலகத்தில் உண்டான எல்லா அறிவுகளும் எல்லா இலக்கியங்களும் எல்லா மொழிகளும் நமக்கு வந்து 5 வருஷம் கிடைக்கும். 5 வருஷம் கிடைக்கும். இந்த கலைகள்